அன்பு சொந்தங்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நீங்கள் பார்த்துருப்பீங்க, விசுவாசம், நம்பிக்கை. இதில் ரெண்டுமே வித்தியாசப்படுதுன்னா, ஆமாம், இது ரெண்டுமே ஒன்று கிடையாது, வித்தியாசப்படுகிறது. இப்போ அதுக்கான வேத வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதலின் நிச்சயமாக இருக்கிறது. எபிரேயர் 11:1. பாருங்கள், இந்த ஒரு வசனத்திலேயே நம்மளுக்கு அழகாக ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இப்போ இன்னொன்று ஒரு அதிகாரத்தை நீங்கள் அப்புறமா வாசித்து பாருங்கள். மார்க் 11:23 எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து போ, சமுத்திரத்தை பார்த்து தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் சொன்னபடியே நடக்கும் என்ற இருதயத்தில் சந்தேகம் படாமல் விசுவாசிச்சா அது மெய்யாகவே ஆகக்கடுவதுன்னு தேவன் சொல்லியிருக்கிறாரு. பார்த்துக்கோங்க. அப்போது ஒரு விஷயம் நடக்கவே சாத்தியமே இல்லாததை தான் விசுவாசத்தோடு நம்ம கேட்குறப்போ கிடைக்கும். மனிதனால் முடியாத காரியம் தேவனால் முடியும் என்பதை நம்ம சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும். மருத்துவரை கைவிட்டுட்டாங்க, இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை அப்படின்றப்போ, சாத்தியக்கூறே இல்லாதப்போ நம்ம விசுவாசத்துடனே அதை நம்ம ஒப்புரவு கொடுக்குறப்போ கண்டிப்பாக அது தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறாரு. இப்போது இன்னொன்று ஒரு அதிகாரத்தை வாசிக்கலாமா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர் 11:6. பாருங்க, எவ்வளோ அழகாக தெளிவாக சொல்லிட்டார் பார்த்தீங்களா? நம்ம என்னத்தான் பைபிள் படித்தாலும் சரி, சர்ச்சுக்கு போனாலும் காணிக்க கொடுத்தாலும் சரி, நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்கல, ஜெபம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, நீண்ட காலம் ஆயிடுச்சு, உடனே நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? சோர்ந்து போயிடுவோம். விசுவாசத்தில் சோர்வுள்ளவர்களாய் காணப்படுவோம். தாமதம் ஆகுதுன்னா அதுக்கான திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார், அது நிமித்தமே தாமதம் ஆகுதுன்றதை நம்ம யோசிக்கிறது இல்லை. இதில் எத்தனை பேர் நீங்களே யோசிச்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதில் நீங்கள் விசுவாசமாக இருக்கிறீங்கன்னு. இன்னொரு ஒரு அதிகாரத்தையும் பார்க்கலாமா? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடியே விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதியும் விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. ரோமர் 1:17. விசுவாசத்துக்காகவே இந்த வசனம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போது நம்ம தேவனுக்கு முன்னாடியே நம்மளை பற்றி தெரியுமோ என்னவோ தெரியல, நம்ம விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாக இருப்போம். ஏன்னா அவர் அவ்வளோ அதிசயங்கள் செய்திருக்கிறாரு. அதிசயங்கள் வேதத்தில் ஃபுல்லாகவே அதிசயங்கள் நிறைய இருக்குது. ஆனால் நம்ம அந்த அதிசயங்கள் எல்லாம் படித்து அவரால் உயிர் மறித்தவர் உயிரோடு எழுத்திருக்கிறாரு. அந்த ஒரு விசுவாசத்தை நம்மளில் இல்லை. அப்போது நம்ம வாழ்க்கையில் அன்றாட தேவைகளுக்கு ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம காத்துன்னு இருக்கும் போது அது தாமதம் ஆகுதுன்னா அதுக்கான திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். அது சீக்கிரமாக நடக்கும், கொஞ்சம் காலம் தாமதமாக ஆனாலும் அது நம்மளுக்கு நடக்கும்ன்றது தான் விசுவாசம். இப்போ நம்பிக்கைன்ற நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைங்க ஒரு பொண்ணு எக்ஸாம் எழுதிட்டு வீட்டுக்கு நான் இந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுவாங்க. ஏன்னா நான் நல்ல எக்ஸாம் எழுதியிருக்கிறேன்ற அந்த நம்பிக்கை. ஏன்னா அதை அவங்க கண்ணால் பார்த்துருக்காங்க, அதனால் நம்பிக்கையாக என்னால் கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியும் அப்படின்ட்டு. விசுவாசம் என்பதும் நம்பிக்கைக்கும் இதுதான் வேறுபாடு. விசுவாசம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சாத்தியக்கூறே இல்லாமல் நம்ம விசுவாசிக்கிற தேவனால் கூடும் என்று விசுவாசிப்பது தான் விசுவாசம். நம்பிக்கை என்பது எல்லா சாத்தியக்கூறுகள் இருக்கிறது, அது நிமித்தம் நம்புகிறது தான் நம்பிக்கை. இப்போ பார்த்தீங்களா, இதுலேயே இவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்போ இன்னும் வேதத்தில் இன்னும் எவ்வளவு பெரிய விஷயங்களெல்லாம் நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்குதுன்ட்டு. நீங்களும் இதை உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். யார் யார் எந்தெந்த கஷ்டத்தில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் தேவனுக்கு தெரியும். உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஏன்னா நம்ம விசுவாசிச்சாதான் தேவன் செய்த அதிசயங்களெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம், பார்த்துருக்குறோம். அப்படி இருக்கிறப்போ நம்ம விசுவாசத்துடனே எதை கேட்டாலும் தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறாருன்றதை நம்ம முழு மனதோடு ஃபஸ்ட்டு நம்பணும். அப்போ தான் நம்மளுக்கான ஆசீர்வாதம் தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறாரு. இன்னும்